உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு என்னமோ வள்ளி அவங்க அம்மாவை காப்பாத்த ட்ரை பண்ற மாதிரி தோணுது. பண்ணட்டும். அவ மட்டும் ஜானகியை காப்பாத்த ட்ரை பண்ணானா ரத்தனத்துக்கிட்ட மாட்டிப்பா. அதுவும் நல்லதுதான், விடு. நீ எதுவும் பண்ண வேண்டாம், அமைதியா இரு. நீ ஏதாவது பண்ணுவேனுதா வேதநாயகி காத்துட்டு இருக்கா. அதனால அவசரப்படாம வேடிக்கையை மட்டும் பாரு. இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண வேண்டாம். உடனே வேலன் கிட்ட விஷயத்த சொல்லி அவனை இங்க வர வைக்கணும். வள்ளி, எங்க போற? ரெஸ்ட் ரூம் அத்தை. சரி, போயிட்டு வா. யாருப்பா போன்ல? வள்ளிதான்ப்பா. ஓ, பேசுப்பா. ஹலோ. ஐயோ வேலா, எங்க இருக்க நீ? இங்க பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு, சீக்கிரம் வா. ஒரு நிமிஷம். பதறாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. இவன் சொல்ற லேடி ஒருவேளை இவங்கள மாதிரி இருந்தாங்களான்னு பார்த்து சொல்லுங்க. இவங்கள மாதிரிலாம் இல்ல சார், இவங்களே தான் சார். அவங்களும் சமரசத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இதுக்கு மேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க ஸ்டேஷனுக்கு வந்துதான் ஆகணும். இன்ஸ்பெக்டர், ஒரு நிமிஷம். அமைச்சர் முன்னாடியே பெண் போலீஸ் இல்லாம அத்துமீறிய ஆண் காவலர்னு நியூஸ் போட்டு சர்ச்சையாக்கிடுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? சொல்லுங்க சார். கொஞ்ச நேரத்துல லேடி போலீஸ் வந்துருவாங்க. நான் வெயிட் பண்ணி கூட்டிட்டு போறேன். சரி, நான் இப்போயே அங்க கிளம்பி வரேன். நீங்க பயப்படாம இருங்க. வேலா, அந்த ரவுடியோட போன் என்னாச்சு? அந்த லாக் ஓபன் ஆச்சா இல்லையா? அந்த போன் கிடைச்சாதான் நம்ம அம்மாவை காப்பாத்த முடியும். அத நான் சர்வீஸ் கடையில தான் கொடுத்துருக்கேன். நான் போய் அதை என்னாச்சுன்னு பார்த்துட்டு அப்படியே வரேன். இங்க பாரு, நீ போயிட்டு வரதுக்குள்ள லேடி கான்ஸ்டபிள்ஸ் வந்துட்டாங்கன்னா அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க. வேலா, நீங்க கவலைப்படாதீங்க வள்ளி, சரிங்களா? அப்படியெல்லாம் ஈஸியா அத்தையை அரெஸ்ட் பண்ண விட்டுருவானா? அதுக்குள்ள நான் அங்க வந்துடுவேன். நீங்க வேதநாயகி அம்மாட்ட எதுவும் பேசிக்காம வேடிக்கை மட்டும் பாருங்க. எதா இருந்தாலும் நான் வந்து பேசிக்கிறேன். சரி, நீ சீக்கிரம் வந்துரு. என்னாச்சுப்பா வேலு? அப்பா, ஐயா வீட்டுல ஒரு பிரச்சனைப்பா. ஐயோ, நான் போய் பார்த்துட்டு என்னன்னு ஃபோன் பண்றேன். சரிப்பா. சரி, பாத்து போப்பா. சரிப்பா. மச்சான், தூக்கம் கண்ணை சொல்லட்டுது. இவங்க எல்லாரையும் கொஞ்சம் வெளியே அமிச்சிங்கன்னா நான் இந்த ஹால்லயே கொஞ்சம் கட்டைய சாச்சிக்குவேன். நீங்க என்ன சொல்றீங்க? யோ, இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. உனக்கு தூக்கம் கேக்குதா? தூக்கம் கம்முன்னு சொல்லிட்டேன். சரி, நான் அப்புறம் தூங்கிக்கிறேன். இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? கொஞ்சம் என்னன்னு தான் கேளுங்களேன். என்ன இன்ஸ்பெக்டர், லேடி போலீஸ் வருவாங்களா இல்லையா? சீக்கிரம் வேலையை முடிச்சா அவங்கவங்க வேலையை பார்க்க போவாங்கல்ல. இதோ கேக்குறேன் மேடம். எங்கம்மா வந்துட்டு இருக்கீங்க? இங்க அமைச்சர் ஐயா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா வாங்கம்மா. சார் அங்கதான் சார் வந்துகிட்டு இருக்கோம். இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துருவோம். சரி, சீக்கிரமா வாங்க. ஓகே சார். மேடம் வந்துகிட்டு இருக்காங்க. இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. இன்ஸ்பெக்டர், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க.
இவங்க எதுக்காக என்ன மாட்டி விடுறாங்கன்னு தெரியல. ஆனா சத்தியமா சொல்றேன், எனக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. மச்சான், ஜானகி அம்மா சொல்றதுலயும் ஒரு உண்மை இருக்கும் போல் இருக்கு மச்சான். அது எதுக்காக அந்த பையன் பேரை சொல்லி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிருக்க போகுது? யோ, ஆ? வாய மூடிட்டு சும்மா இருன்னு சொன்னா கேட்க மாட்டியா? நீ இந்த வீட்டுக்குள்ள வந்து முழுசா 3 நாள் கூட ஆகல. அதுக்குள்ள நடந்ததெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருச்சா? நடத்துறதே நீதாண்டி. என்ன ஆளுக்கு இவளுக்கும் அந்த பையனுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டுட்டு இருக்கீங்க? ஏன் இவளும் வேலனும் சேர்ந்து தானே வள்ளி கழுத்துல தாலியை கட்டினது? அதே மாதிரி கார்த்திக்குக்கும் ஆனந்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இவளே இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? கார்த்திக் மேல கேஸ் போட்டு அந்த கேஸ வச்சு அவனை அடிப்பணிய வைக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஐயோ, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. இதுக்குதான் என் பையன் மேல கேஸ் கொடுத்தீங்களா? என் பொண்ணு வாழ்க்கை அழிச்சது பத்தாதுன்னு இப்ப என் பையனோட வாழ்க்கையை அழிக்க பாக்குறீங்களா? இல்லங்க, சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ஏமா உங்களுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? உங்க பொண்ணு அவனுக்கு கட்டி வச்சீங்க, அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா என் பையன் வாழ்க்கையில தலையிட உங்களுக்கு யாருமே அதிகாரம் கொடுத்தது? அதுவும் இல்லாம அவன் பேர்ல ஆளுங்களை செட் பண்ணி போலீஸ் கேஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்கீங்க. இங்க பாருங்கம்மா, இதெல்லாம் ரொம்ப தப்புமா. வேலா, நீ எங்க இருக்க? சீக்கிரம் வா. நீ வரத்துக்குள்ள இவங்க எல்லாரும் சேர்ந்து அம்மா ஒரு வழி பண்ணிருவாங்க போல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.